எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ஒரு ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கரெக்ட்டா கிளீனிங் ஆரம்பிக்கும்போது மணி 2 டூ 2:30 இருக்கும். பிள்ளைங்கள நல்லா தூங்க வச்சுட்டு தான் ஆரம்பிச்சேன். சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க தூங்கும்போதே நம்ம இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. எந்திரிச்சாங்கன்னா 1க்கு 2 வேலையா நமக்கு சேர்த்து வைப்பாங்க. நோன்புக்கு முன்னாடி இதையெல்லாம் கிளீன் பண்ணது. அதுக்கப்புறம் பெருசா எந்த கிளீனிங்குமே பண்ணல. அப்பப்ப லைட்டா தட்டி விட்டுக்கோ அவ்வளோதான். ஆனா அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல அவ்வளோ தூசி இருந்துச்சு. நான் படிக்கிற புக்ஸ் எல்லாமே இதுக்கு மேலே தான் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க முடியும். இது மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு எட்டாது. வெளியே எங்கேயாவது வச்சோம் அப்படின்னா எடுத்து எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுருவாங்க, இல்லை கிறுக்கி வச்சுருவாங்க. அதனால எனக்கு எப்பப்போ நான் அடிக்கடி படிக்கிற புக்ஸை ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் நான் பொருள் வைக்கிறத விட என் பிள்ளைங்க என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவாங்க. நானுமே ஒரு சில நேரம் ஏதாவது மிஞ்சும், அதை விட்டால் தூக்கியே போட்டுடலாம். ஆனால் இருக்கட்டுமே, ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு போதே, சட்னி எப்படியும் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும், குழம்பு நாளைக்கு மறுநாள் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்று ஒன்றா வச்சு அடைஞ்சு போயிருச்சு. அப்புறமா வீட்டில் சந்தைக்கு அடிக்கடி போவாங்களா, போயிட்டு வரும்போது அவங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாரத்துக்கு 3 தடவையாவது காய்கறி வீட்டுக்கு வந்துடும். அளவு அதிகமாக இருக்கனாலையோ என்னமோ தெரியலை, இந்த தடவை நோன்பு வச்சிருக்கனால பெருசாக எந்த காய்கறியுமே செய்ய முடியல. எல்லாருமே நோன்பு, பிள்ளைங்க மட்டும்தான் நோன்பு இல்லைங்கிறனால அந்த அளவுக்கு காய்கறி செய்யாதனால நிறைய காய்கறி மிஞ்சிருச்சு. பக்கத்தில் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே வாங்கிப்பாங்க. அதனால் எல்லா காய்கறியும் எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா அந்த ஃப்ரிட்ஜில் இந்த டச் அண்ட் கிளாஸ் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இது பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும் போல். இந்த கிளாஸை கலட்டவே முடியல. அதுவும் இந்த காய்கறி கூட கிட்டலாம் இருக்க அந்த கிளாஸை சுத்தமாக கழட்ட முடியல. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக லெமன் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அங்கங்கே லைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பேக்கிங் சோடாவும் லெமனும் போடும்போது ஈஸியாக அந்த கரை எல்லாமே போயிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் செஞ்சு ஒரு டிஷ்யூ இருக்கு இல்லையா, டிஷ்யூவில் நல்லா நினச்சிட்டு இல்லை காட்டன் டவலில் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு அது ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை நல்லா நிறையா நினச்சிட்டு நல்லா தடவி விட்டுட்டேன். அது ஊறிட்டு இருக்க கேப்லேயே இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டேன். இது என்னென்னா என் சிங்கை விட பெருசாக இருக்குது, கழுவவே முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. கிளாஸாக இருக்கனால லைட்டாக அப்படி திருப்பினா கூட உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பழைய ஃப்ரிட்ஜ் மாடல்லலாம் எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்குமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் வாட்டர் பாட்டில்லாம் வைப்போம் இல்லையா, அதுவுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன். இது பிளாஸ்டிக் தான், ஆனால் பிளாஸ்டிக்லேயே வந்து கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. அதையெல்லாம் நல்லா கழுவி விட்டாச்சு. கழுவி இதையுமே வெயிலில் எடுத்து நல்லா காய வச்சுட்டேன். அது காஞ்சிட்டு இருக்கும்போது இங்கே கொஞ்சம் ஊறி இருந்துச்சு. லெமன் போட்டே எந்த கரையும் அந்த அளவுக்கு போமாட்டின்ருச்சு. அப்புறமா கொஞ்சமாக விம்ஜெல் எடுத்து ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அந்த கரை பிடிச்ச இடத்துலலாம் தேய்ச்சி விட்டுருந்தேன். அப்போ தான் அந்த கருப்பு கலர் இருந்த கரை எல்லாமே போச்சு. வெறும் ஒரு 10-12 நாளுக்குள்ளேயே இவ்வளோ தூரம் சேர்ந்துருது. இதுவே மாதக்கணக்காலாம் விட்டோம் அப்படின்னா பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிரும் போல் ஃப்ரிட்ஜு. நல்லா அந்த வாட்டர் கேன் வைக்கிற இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல தான் லைட்டாக ஏதாவது பிடிச்சிருது. பிள்ளைங்களும் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வச்சிடுறாங்க. அப்புறம் மேலே ஏகப்பட்ட தூசி இருந்துச்சு, அதை நல்லா தேய்ச்சி விட்டுருந்தேன் இல்லையா, அதையுமே ஒரு காட்டன் டவலை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். சைடு இந்த பக்கம்னு சொல்லி எங்கெல்லாம் தூசி இருந்துச்சோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டேன். ஏன்னா சும்மா வெறும் துணியை வச்சு தேய்க்கும் போது அது போகவே மாட்டேன்ருச்சு. அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக விம்ஜெல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் தான் அங்கங்கே இருந்த தூசி எல்லாமே போச்சு. அப்படியே க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஜாலியாக இருக்கும். சில நேரத்தில் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஆனால் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கும்போது பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஃப்ரிட்ஜோட ரேக்கில் எல்லாமே வந்து அழகாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி எல்லார் வீட்லேயும் போட்டிருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். அதான் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நோம்புலேருந்து நானும் நினைக்கிறேன், பண்ணிட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். போடுவோமா வேணாமா, இப்போ இது தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சு கடைசியில் நான் அதை போடவே இல்லை. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டேன். அங்கே என்னென்னா விலை வந்து 200 கிட்ட சொன்னாங்க. இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி ஆன்லைனில் தான் ஆர்டர் போடணும், 150 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எப்படி ஒரு பொருள் நினச்சோன்னே ஆர்டர் போட்டுருவீங்களா, இல்லை யோசிச்சு நிதானமாக தேவையா தேவையில்லையான்னு நினச்சி ஆர்டர் போடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு வழியாக எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. அப்புறம் அந்த ஷெல்ஃப் மாட்டுறது தான் எனக்கு பெரிய டார்கெட் மாதிரி. இப்படி திருப்பி மாட்டினா நிற்க மாட்டுது, அப்படி திருப்பி மாட்டினாலும் நிற்க மாட்டுது. எதோட கரெக்டாக பர்ஃபெக்டாக சூட் ஆகுனே தெரிய மாட்டேங்குது. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னா, ஐஸ்கிரீம் பிள்ளைங்க வச்சுருந்தேன்
வச்சுருந்தாங்களா எல்லாத்தையுமே எடுத்து எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல வச்சாச்சு. என்ன நல்லா க்ளீன் பண்ணி மட்டும் விட்டுருக்கோம், மற்றபடி எதுவுமே மாறலை. காய்கறி மட்டும் தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பெருசாக குழம்பெல்லாம் இல்லை, ஏன்னா நோம்பு நேரங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் தானே சமைக்கிறோம், அதனால் எதுவுமே பெருசாக இல்லை. க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் சந்தையிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் பொரிக்கிற மாதிரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி காய்கறி எல்லாம் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு மீல் பிளான் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துறதுக்குமே டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ கேப்சிகம்லாம் இருந்துச்சு அப்படின்னா எக் ரைஸ் டக்குன்னு செஞ்சிடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துடலாம். அதனால தான் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணிக்குவோம். அப்புறம் என்கிட்ட இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை, தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் இருக்கேன். ஒன்றையும் கேரி பேக்கில் தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா யாரும் நம்ம ஃப்ரிட்ஜை வந்து பார்க்க போகிறது கிடையாது, நம்ம தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளும் பொழுதும் போய்கிட்டே இருக்குது. என்னைய மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் காய்கறி எல்லாத்தையுமே 1 by 1 எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. சில பேர் இதை நல்லா கழுவியும் எடுத்து வைப்பாங்க, நம்ம அப்பப்போ எடுக்கும்போது கழுவிக்கலாம். ரொம்ப மண்ணாக இருந்தால் மட்டும்தான் நல்லா உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துருவேன். பெருசாக காய்கறி எல்லாம் கட் பண்ணி வைக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முத நாள் மட்டும் தேவைப்படுறத எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவேன். காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுருவேன். ஏன்னா காலிஃப்ளவரில் அந்த புழு இருக்கும். காலைல ஸ்கூலுக்கு கிளப்புற டென்ஷனில் இதை பிரிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் மட்டும் நல்லா இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இந்த மாதிரி மீல் பிளான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி காய்கறி நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் அந்த வாரம் முழுக்கவே போகும். ஃப்ரிட்ஜை எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது நல்லது. எதுக்குன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் குறையும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஃப்ரிட்ஜில் இருக்குது இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை வச்சு இதை சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வார பிளானையே ஈஸியாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். அதனால தான் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரிட்ஜில் எது இருக்குது இல்லைன்னு பார்த்து நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். க்ளீன் பண்ணது போதும், கீழே அவ்வளோ குப்பை இருந்துச்சு, எல்லாத்தையுமே நல்லா கூட்டி விட்டுட்டு அடுத்து மாதமும் பிறந்துருச்சு இல்லையா, க்ராசரி எல்லாம் செக் பண்ணணும். எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் க்ராசரி பிளான், அதை பற்றி டீட்டெயிலாக லாங் வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நான் க்ராசரி லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்குவேன். எங்களுக்கு எது இல்லையோ அந்த பொருள் மட்டும்தான் வாங்கிப்பேன். 2 மாதத்துக்கு ஒரு தடவை நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மிச்சம் ஒரு மாதம்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்பேன். ஆனால் இடையில தேவைப்பட்டாலும் வாங்கிப்பேன், பட் ஓவர் ஸ்டாக் மட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஓவர் ஸ்டாக் பண்ணும்போது நிறைய பொருள் வண்டு பிடிச்சிருது, வீணாக போயிடுது. வீணாக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் போது தேவையான அளவு வாங்கிக்கலாம் இல்லையா, அதனால தான் எது இருக்குது இல்லைன்னு பார்த்து பில்லு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் 1000க்குள்ளே மட்டும்தான் எங்களோட மந்த்லி க்ராசரி லிஸ்ட் வரும். இடையில ஏதாவது 1-2 பொருள் மட்டும்தான் தேவைப்பட்டால் வாங்கிப்போம். ஆல்ரெடி இருக்கிறத பார்த்து எது இல்லையோ அதை மட்டும்தான் எழுதுவேன். எப்போ நீங்கள் க்ராசரி வாங்க போனாலுமே எது இருக்குது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட்டில் எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. மித்தது எல்லாமே மொத்த கடையில் வாங்க பாருங்கள். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் போகும்போது நம்ம என்ன பொருள் எடுத்துருக்கோன்னே தெரியாது, 4000-5000 பில்லு வந்துடும். இதே நீங்கள் மொத்த கடைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வருவீங்க. எம்ஆர்பி ரேட்டை விட கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சே கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.